கீழே வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, அவங்க 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. பிளைண்ட் கப்புள். ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இவங்களுக்குள்ள மேரேஜ் நடந்திருக்கு. நான் ரோட்ல அங்கங்க போயிட்டு வரப்போ ஒரு 2, 3 டைம் வந்து இவங்கள ரோட்லயே பார்த்தேன். சரின்ட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அன்னைக்கு பார்த்து என் கையில சுத்தமா கேஷ் இல்ல. சரின்ட்டு இவங்க பக்கத்துல போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னைக்காவது காசு வந்தா நம்ம ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சு, என்னால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே முடியல. திடீர்னு கையில கொஞ்சம் கேஷ் வந்தது. நானா அவங்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இதை மாதிரி அன்னைக்கு உங்ககிட்ட நம்பர் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னேன். சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கேளுங்க, என்னால் முடிஞ்சது மினிமம் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எங்களுக்கு எதுவும் பெருசாலாம் வேணாப்பா, ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது மளிகை ஜாமான், அரிசி, காய்கறி ஏதாவது முடிஞ்சா வாங்கியாந்து கூட சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனடியாக கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமான், அரிசி, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நானே நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன். போன உடனே அவங்க வந்து அந்த பொருட்கள் நான் வாங்கிட்டு போனதை விட நான் அவங்க வீட்டுக்கு வந்ததை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தாங்க. நல்லாவே உபசரிச்சாங்க. நமக்கு நார்மலா ஒரு வீட்டுக்கு போனா கூட நம்ம அந்த அளவுக்கு நம்மளை வெல்கம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்க அந்த அளவுக்கு வெல்கம் பண்ணி தண்ணிலாம் கொடுத்து உட்கார வச்சு அந்த பொருளை அவங்க பெருசா மதிக்கவே இல்லை. நான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தது தான் அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா பார்த்தாங்க. யாருமே இங்க வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களோட வீடை பார்க்குறப்போ அவ்வளவு புதுசா இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு பொருளையும் எங்கேயாவது கண்ட இடத்துக்கு போட்டு வச்சிருப்போம். பட் அவங்களுக்கு எல்லாமே ஒரு அடி கணக்கு தான். இத்தனை அடி போனால் இங்கே ஃபேன் சுவிட்ச் இருக்கும், இத்தனை அடி போனால் இங்கே பாத்ரூம் இருக்கும், இத்தனை அடி போனால் இங்கே வந்து கட்டில் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி ஒரு நாம பார்க்காம வெளியில் பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பொருட்களை கொடுத்துட்டு திரும்ப என்னால் ஏதாவது முடிஞ்சுது அப்படின்னா, என்கிட்ட ஏதாவது கேஷ் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்தப்போ அவங்க என்கிட்ட வச்ச ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம், இந்த வீடு வந்து வாடகைக்கு தான் இருக்கோம், வாடகை மட்டும் ஒரு 1500 ரூபா, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருவோம், கொஞ்சம் தேதி முன்ன பின்ன இருந்தாலும் அந்த மாதம் தாண்டாமல் அந்த மாதத்துக்கான பணத்தை அந்த வாடகை வந்து ஓனர்கிட்ட கொடுத்துருவோம். பட் இப்போ வந்து அவங்க வந்து எங்களை காலி பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே போய் வீடு பார்க்கறது அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த வீடு பார்த்து கொடுத்தது எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க தான் பார்த்து கொடுத்தாங்க. பட் இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீடு மட்டும் பார்த்து கொடுங்க, நாங்கள் அந்த அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த அமௌண்ட்லாம் நாங்கள் எப்படியாவது ரெடி பண்ணிடுறோம். பட் நீங்கள் தேடி பிடிச்ச ஒரு வீடு மட்டும் ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா அதிகபட்சம், அதில் சின்னதாக இருந்தால் போதும், ஒரு பாத்ரூம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வீடு தேடி பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் உங்களுக்கு தேடி பார்த்து கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் இருக்கீங்களா, இந்த வீடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பழக்கமாயிருக்கும், ஏன் உங்க ஓனர் வந்து உங்களை வெக்கேட் பண்ண சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த நானே உங்க ஓனர்கிட்டையும் வந்து பேசுறேன். இன்னும் அந்த வாடகை பணம் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா கூட நான் வந்து உங்க ஓனர்கிட்ட பேசி அதை வந்து நான் பே பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் செஞ்சது இந்த மளிகை ஜாமான், இந்த காய்கறி அவங்களுக்கு செஞ்சது வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தான், அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு அது வந்து ஒரு வாரம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அவங்களுக்கு நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.